வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் இல்லை யார் ராணி கோமாளி வந்து வண்டியில் ஏறா அப்படின்னு வடிவேல் சொல்லும்போது நானும் ரவுடி தாயா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல இல்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிறது இந்த நீட் எதிர்ப்பு. இந்த கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து ஜாந்தர் மந்தரில் கடந்த 20 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது சோனம் வாங்சுக் அவர் வந்து அதில் கலந்துருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த 20 நாளாக நடந்துக்கிட்டு இருந்த போராட்டத்தில் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட்டுறப்ப அங்கே வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அது சம்மந்தமாக எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துருந்தாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னல யார் ராணி கோமாளின்னு, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலை, ஜேபி நட்டா இன்றைக்கி சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ராகுல் காந்தி வந்து அந்த பஸ்ஸில் ஏறிட்டார், இந்த போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, ராகுல் காந்தி ஷோ காட்டுறாரு இதில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. இது இப்படி போய்கிட்டு இருக்கையில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மூலமாக மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது எந்த அரசியல்வாதிகளையும் உள்ளே விடாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க போராட்டத்தில் ஒரே தப்பு பண்ணிட்டாங்க. எந்த அரசியல்வாதியும் உள்ளே வராத, எங்களுக்கு ஆதரவு தேவையில்லை, இத்தனை நாளாக எல்லாரும் மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க, இப்போ என்ன நாங்கள் போராட்டம் பண்ண நீங்கள் விளம்பரம் தேட வரீங்களா? அது உண்மைதான். இப்போ இந்த போராட்டத்தில் ஒரு சில பேர் இதில் குளிர்காயிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவங்க பேர் முன்னிலையில் வரணும், இல்லை ஒருவேளை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து 3ஆவது இடத்துக்கு வந்துருச்சுன்னா, ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இப்போ வந்துருச்சுன்னா நம்மளுடைய அரசியலுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் பேர் உருண்டு பரண்டு பெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை வந்து அவங்க தடுத்திருந்திருக்கணும். இதெல்லாம் போக வழக்கம் போல் பிஜேபி வந்து எப்போதும் போல் இது வெளிநாட்டு சக்தி, அந்நிய சக்தி, பாகிஸ்தான் கைக்கூலி, இவங்க தான் பண்ணுறாங்க, இவங்க தூண்டுதல் பேரில் தான் நடக்குது இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பிஜேபி சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து வெளியிலேருந்து இது பண்ணாதீங்க, இதை வந்து ஒரு இந்த நீட்டு வினாத்தல் கசிவை வந்து ஒரு அரசியலாக்காதீங்க. எப்போ அப்போ முதல்ல இந்தியாவிலேயே ஒரு டாப்ஸு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு நீட்டு டாப்ஸ்ன்னு விற்கிது, தனியாக நீட்டு டிஷர்ட்டுன்னு தனியாக விற்கிது. இதெல்லாம் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இவ்வளோ ரொம்ப நாங்கள் வந்து யோக்கியமாக அந்த நீட் எக்ஸாம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை இந்த பாடுபடுத்திட்டு இது வரைக்கும் 10 வருஷத்தில் 152 தடவை அந்த பேப்பர் கசிஞ்சிருக்கான். ஏதோ ஒரு தடவை 2 தடவை கசிஞ்சா பரவாயில்ல. இதே வேலையாக இருந்துட்டு ஒரே ஒரு அமைச்சரை அவர் ராஜினாமா செய்ய சொல்ல, சும்மா ஒன்று ராஜினாமா செய்ய சொல்லலாம். அவங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை தெரியும். ஏன் அவரை ராஜினாமா பண்ண வைக்கிறது? பிஜேபிக்கு அவ்வளவு என்ன ஒரு பிரச்சனை? இத்தனை மாணவர்களுடைய உயிரை விட உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமைச்சருடைய பதவி தான் முக்கியமா? இப்போ தெரியும் பிஜேபினா யாருன்னு, அவங்க எவ்வளோ